தொகுதியில் மனோகரன் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். மணப்பாறை தொகுதியில் விஜயகுமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குளித்தலை தொகுதியில் கருணாகரன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் டாக்டர் திவ்யா போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரவக்குறிச்சி தொகுதியில் செல்வகுமார் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். வேடச்சந்தூர் தொகுதியில் டாக்டர் பரமசிவம், இவர் முன்னாள் எம்எல்ஏ என்பது குறிப்பிடத்தக்கது. வேடச்சந்தூர் தொகுதி வேட்பாளராக பரமசிவம் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். நிலக்கோட்டை தொகுதியில் தேன்மொழி அதிமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஆத்தூர் தொகுதியில் விஸ்வநாதன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பழனி தொகுதியில் ரவி மனோகரன் போட்டியிடுவார் என்று அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உடுமலைப்பேட்டையில் உடுமலை ராதாகிருஷ்ணன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வால்பாறை தொகுதியில் ரமணசிங் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் மூத்த தலைவர், மேற்கு மண்டலத்தில் முக்கிய முகமாக பார்க்கக்கூடிய பொள்ளாச்சி தொகுதியில் பொள்ளாச்சி ஜெயராமன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வால்பாறை தொகுதியில் லட்சுமண சிங் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சிங்காநல்லூர் தொகுதியில் KR ஜெயராமன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கோவை தெற்கு தொகுதியில் அம்மன் அர்ஜுனன் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கவுண்டம்பாளையம் தொகுதியில் அருண்குமார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். சூலூர் தொகுதியில் கந்தசாமி போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்லடம் தொகுதியில் KP பரமசிவம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். திருப்பூர் வடக்கு தொகுதியில் இவர் முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன் அவர்கள் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் பொள்ளாச்சி தொகுதியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதேபோல முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் உடுமலைப்பேட்டை தொகுதி அதிமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருத்தணி தொகுதியில் திருத்தணி கோரி முன்னாள் MP தற்போது வேட்பாளராக திருத்தணி தொகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். சிங்காநல்லூர் தொகுதியில் KR ஜெயராம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அரக்கோணம் தொகுதியில் ரவி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் K பழனி அதிமுகவின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் தொகுதியான
கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிபி பிரபு போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் கே பழனி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தற்போதைய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய தொகுதி ஸ்ரீபெரும்புதூர். அதில் அதிமுகவில் சார்பில் கே பழனி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். முதற்கட்டமாக 23 வேட்பாளர் பட்டியல் என ஒட்டுமொத்தமாக இதுவரை அதிமுகவில் 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், முதற்கட்டமாக நட்சத்திர வேட்பாளர்கள் இடம்பெற்றிருந்தனர். இந்த 2ஆம் கட்டத்தில் யார் யாரெல்லாம் நட்சத்திர வேட்பாளர்கள், எஞ்சுள்ள தொகுதிகளுக்கு எப்போது பட்டியல் வெளியாகும்? நீங்க குறிப்பிட்டபடி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் 23 பேர் அடங்கிய முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல கடந்த 2 நாட்களுக்கு முன்பே அதிமுக வெளியிட்டு விட்டது. 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல 127 வேட்பாளர்கள் அடங்கிய தற்போது இந்த பட்டியல் வெளியாகி இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய தொகுதியில பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 169 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக நேரடியாக இரட்டை இலை சின்னம் களம் காண்கிறது. அந்த அடிப்படையில ஒரு தொகுதி புதிய நீதி கட்சிக்கு தற்போது ஒதுக்கப்பட்டுள்ளது. சற்று நேரத்துக்கு முன்பாக தான் அதனை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த ஒரு சூழல்ல தான் மீதம் இருக்கக்கூடிய 12 சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் இன்னும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படவில்லை. ஒரு தொகுதி மட்டும், ராயபுரம் சட்டமன்ற தொகுதி மட்டும் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் அறிவிக்கப்பட்டு விட்டார். மீதம் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் கிட்டத்தட்ட 17 சட்டமன்ற தொகுதிகள் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் மொத்தம் இந்த 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் 127 பேர். இதில் முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என பல்வேறு பரிச்சயமான முகங்கள் இந்த வேட்பாளர்கள் பட்டியலில் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் குடிப்பை பொறுத்த வரைக்கும் புதுமுகமாக சுதாகர், அவர் பூண்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளராக இருக்கிறார், அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. பொன்னேரியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்எல்ஏ திருநியம் பலராமன், திருத்தணியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்பி திருத்தணி ஹரிக்கு திருத்தணி தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா, மாதவரம் மூர்த்தி முன்னாள் அமைச்சர், அவரும் முன்னாள் அமைச்சர். திருவொற்றியூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்எல்ஏ குப்பன் அவர் போட்டியிடக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் முன்னாள் எம்எல்ஏ பழனி, அந்த தொகுதியுடைய முன்னாள் எம்எல்ஏ பழனிக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே போல தாம்பரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் எம்பியான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தற்போது வேட்பாளராக அந்த தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளார். செங்கல்பட்டுவை பொறுத்த வரைக்கும் கஜா என்ற கஜேந்திரன் அவர் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸ்டாலின், குறுக்கீட்டுக்கு மன்னிக்கவும், இது போடிநாயக்கனூர் தொகுதியில யார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க, அவருடைய பின்னணி என்ன? அதே நேரம் செங்கோட்டையின் தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தின் வேட்பாளர் யார்? அது பற்றிய விவரங்களை அப்படியே பகிருங்க. பலா, போடிநாயக்கனூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வி.டி. நாராயணசாமி, கட்சியுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருப்பவர் வி.டி. நாராயணசாமி. அவர் ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்த்து களமிறங்க இருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் இன்னும் வேட்பாளராக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் கூட அவர்தான் அந்த தொகுதியில திமுக வேட்பாளராக களமிறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அந்த அடிப்படையில வி.டி. நாராயணசாமி அவர் கட்சியுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருந்து வருகிறார். அவருக்கு ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்த்து களமாட தற்போது அதிமுக வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. மற்றொரு மிக முக்கியமான தொகுதி நீங்க கேட்டதுபடி போடிநாயக்கனை தொடர்ந்து செங்கோட்டையின் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையினுடைய தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் பிரபு வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். அவர் ஈரோடு மாவட்டத்துடைய அந்த ஒன்றிய கழக செயலாளராக இருப்பவர் பிரபு, இளைஞர். அந்த அடிப்படையில அவருக்கு கோபிச்செட்டிப்பாளையம் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதே போல ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டாலும் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏவாக இருந்தவர் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம். அவர் திமுக சார்பில் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கான வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் அந்த தொகுதிக்கு ஒரத்தநாடு எம் சேகர், தஞ்சாவூர் மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளராக இருப்பவர் சேகர், அவருக்கு ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி தற்போது ஒதுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பல்வேறு மிக முக்கியமான சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அடங்கிய இந்த பட்டியல் வெளியாகி இருக்கிறது. மீதம் இருக்கக்கூடிய இந்த வேட்பாளர்கள் அடங்கிய 3ஆம் கட்ட பட்டியல் இன்று மாலைக்குள்ளேயே வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்ற தகவல் தற்போது இருக்கிறது. பலா, ஸ்டாலின், என்னுடைய கேள்வி அதுதான். சென்னையில் மொத்தமுள்ள 16 தொகுதிகளில் கூட்டணிக்கு 3 போக ஒரு தொகுதி ராயபுரம் தொகுதி அறிவிக்கப்பட்டிருக்கு. எஞ்சியுள்ள தொகுதியில் அறிவிக்கிறதுல என்ன தாமதம்? ஒருவேளை கூட்டணியும் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது அதிமுக தான் போட்டியிட போகுதா?
அதாவது ஏற்கனவே எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த அறிவிப்பு, அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் குறித்த அறிவிப்பை அதிமுக வெளியிட்டு விட்டது. அந்த அடிப்படையில பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிகளில் பாமக போட்டியிடுகிறது. அதே போல மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டது. ஒரு தொகுதி ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டியிடக்கூடிய ராயபுரம் சட்டமன்ற தொகுதி அவருக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில ஒவ்வொன்றாக இந்த பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 23 பேர் கொண்ட முதல்கட்ட பட்டியல் நேற்றைய முன்தினம் வெளியானது. இன்று 127 பேர் கொண்ட பட்டியல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில மீதம் இருக்கக்கூடிய பட்டியல் இன்று மாலைக்குள்ளே வெளியாகும். ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டதுதான். அதாவது இந்த 2 பட்டியலாகட்டும், தற்போது வெளியாக இருக்கக்கூடிய 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலாகட்டும், அனைத்துமே முடிவெடுக்கப்பட்டு விட்டதுதான். அதில் பல்வேறு விதமான மாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் என்பது தற்போதைக்கு இல்லை. அதனால ஏற்கனவே போட்டியிட்டு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது கடந்த முறை பார்த்தோம் அப்படின்னா வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக வேட்பாளரான மரகதம் குமரவேல் மட்டும்தான் மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மீதம் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக தோல்வியுற்ற நிலையில பலம் பொருந்திய வேட்பாளரை களமிழக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தில் அதிமுக இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே இந்த வேட்பாளர்கள் பட்டியல் தயாரானாலும் கூட 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் அந்த சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட வேட்பாளர்கள் இடம்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் போல. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் பட்டியலை அதிமுக அறிவித்து வருகிறது. முதற்கட்டமாக 23 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்ட அதிமுக 2ஆம் கட்டமாக 127 பேர் கொண்ட பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. இதில் 150 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலில் மொத்தம் 17 பெண்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அதிமுக இதுவரை 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. தொகுதியில் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷின் தொகுதி, அந்த தொகுதியில் முன்னாள் எம்பி பா. குமாருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது அதிமுக தரப்பில். சரோஜா இளங்கோவன் துறையூர் தொகுதியின் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல முன்னாள் அமைச்சர் துரைக்கண்ணுவின் மகனுக்கு பாபநாசம் தொகுதியில் வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. சண்முக பிரபு என்பவர் பாபநாசம் தொகுதியில் போட்டியிடவிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் துரைக்கண்ணு இவர் முந்தைய அதிமுக அமைச்சரவையில் விவசாய வேளாண் துறை அமைச்சராக பதவி வகித்து குறிப்பிடத்தக்கது. உளுந்தூர்பேட்டை அதிமுக வேட்பாளராக குமரகுரு நிறுத்தப்பட்டிருக்கிறார். உடுமலைப்பேட்டை அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருத்தணி தொகுதியில் திருத்தணி கோ ஹரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் எம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. வெற்றி பெறுவோம் என்று மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கிறோம். கண்டிப்பாக நான் செய்வேன். ஓகே, தேங்க்யூ. அதிமுக தரப்பில் லால்குடி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட லீமாராவ் சற்று முன்பாக செய்தியாளர்களை சந்தித்தார். தற்போது அவர் லால்குடி அதிமுக வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அண்மையில் அதிமுகவில் இணைந்த அவருக்கு
மகளிர் அணி இணைச் செயலாளர் பொறுப்பு என்பது வழங்கப்பட்டது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் கே பழனி வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியின் எம்எல்ஏவாக தற்போதைய தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் குறித்த விவரங்களை நாம் பார்த்து வருகிறோம். கும்மிடிப்பூண்டி தொகுதியில் சுதாகர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார், அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வி சுதாகர் பூண்டி கிழக்கு ஒன்றிய அதிமுகவோட துணை செயலாளராக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல பொன்னேரி தனி தொகுதி வேட்பாளராக பி பலராமன் முன்னாள் எம்எல்ஏ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கடையநல்லூர் தொகுதி அதிமுக வேட்பாளராக கிருஷ்ணமுரளி என்பவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சங்கரன் கோவில் தொகுதியில் திலீபன் ஜெய்சங்கர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் சண்முகநாதன் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். செல்லப்பாண்டியன் தூத்துக்குடி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விளாத்திக்குளத்தில் சத்யா என்பவர் போட்டியிடுவார் என்று அதிமுக அறிவித்திருக்கிறது. முதுகுளத்தூர் தொகுதியில் பாண்டி போட்டியிடுவார் என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதிமுகவில் 46 எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இதுவரை 150 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை 2 கட்டங்களாக அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இந்த 150 பேர் கொண்ட பட்டியலில் 17 பேர் பெண்கள் வேட்பாளராக இருக்கின்றனர். அதில் தற்போதைய எம்எல்ஏக்கள் 46 பேருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. வாணியம்பாடி அதிமுக தொகுதி வேட்பாளராக செந்தில்குமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வெங்கடேசன் என்பவர் ஆம்பூர் தொகுதியின் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஊத்தங்கரை தொகுதி அதிமுக வேட்பாளராக தமிழ்ச்செல்வன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். பர்கூர் தொகுதி அதிமுக சார்பில் போட்டியிடுபவர் கோவிந்தராசன் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக வேட்பாளராக அசோக்குமார் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஓசூர் தொகுதியில் பாலகிருஷ்ண ரெட்டி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலகிருஷ்ண ரெட்டி வழக்கு ஒன்றில் சிறை தண்டனை பெற்று அமைச்சர் பதவியை இழந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அந்த தொகுதியில் அவருடைய மனைவி போட்டியிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாப்பிரெட்டிப்பட்டியில் மரகதம் வெற்றிவேல் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரூர் தொகுதியில் சம்பத்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். செங்கம் தொகுதியில் TS வேலு வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். கீழ்பெண்ணாத்தூர் தொகுதியில் S ராமச்சந்திரன் அதிமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆரணி தொகுதியில் ஜெயசுதா அதிமுகவின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். செய்யாறு தொகுதியில் முக்கூர் சுப்பிரமணியன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். வந்தவாசியில் ராணி அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்.
திண்டிவனம் தொகுதியில் அர்ஜுனன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். வானூர் தனி தொகுதியில் பி முருகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். விழுப்புரம் தொகுதியில் கே விஜயா வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். கடந்த முறை சி.வி. சண்முகம் போட்டியிட்டு தோற்ற தொகுதி. தற்போது அவர் மயிலம் தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் விழுப்புரம் தொகுதியில் கே விஜயா போட்டியிடுவார் என அதிமுக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருக்கோவிலூர் தொகுதியில் பழனிசாமி என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். உளுந்தூர்பேட்டையில் குமரகுரு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்.